திவாகர் நார்மல் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்காரு. இதில் திவாகருக்கு தடையாக இருந்த விஷயங்கள் என்ன? சோஷியல் மீடியானால டெவலப்மெண்ட்டுக்கு தடையா? சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துகிட்டே இருக்கீங்க. இந்த உங்களுடைய முன்னேற்றத்தில் உங்களுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறது எது? தடைன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைம்மா, நான் அடிச்சு முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். பட் தடைனா அங்கங்கே டெவலப் ஆகிற நேரம் யாராவது ஒரு ஆள் தடை ஏற்படுத்துன்னு நினப்பாங்க. அதெல்லாம் உடச்சி மேலே போய்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கிடைச்சப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு பொறாமைகள், அதனால் சில வாய்ப்புகளை தடுக்கணும்னு நினச்சாங்க. அதை விட பெரிய பெரிய வாய்ப்புகள் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, அவர் யாரையும் அதை தடுக்க முடியல. அப்புறம் ஒரு சிலர் இப்போ வர்றது வேறு. ஆரம்ப கட்டத்தில் ஆக்சுவலாக முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் கால் பண்ணி ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக, நம்மளோட வாய்ப்புகளை கெடுக்கிறதுக்காக நிறைய பண்ணாங்க. அவங்களாலையும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நாளைக்கே 200-300 ஃபோன் கால் வருதுக்கண்ணு. ஒரிஜினல் எது ஃபேக்குன்னே தெரியல. எந்த காலையும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஆனால் கிடைக்கிறது கிடச்சிருது. எல்லாமே பை காட். கடவுள் கொடுக்குறத யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஸோ அது ஒரு தடைகள். பொறாமைகள் நிறைய வந்துச்சுக்கண்ணே. அதையும் தடைகளை உடைத்து இருந்துச்சு.